அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர்ற நட இல்ல உட இல்ல கொல்ல கொல்ல மாசு. கூண்டுல புயலுக்கு வேலை இல்ல தாண்டி வா கடமைகள் காத்திருக்கு. தூண்டில திமிங்கலம் மதிப்பதில்ல துணிஞ்சி வா கடவுளே துணை நமக்கு. உறுதியுடன் மோது மோது உலகைய ஜெயிக்கலாம். உனக்கு என்ன ஏது ஏது வானையும் படைக்கலாம். அண்ணாத்த பேசுனா அண்ணாத்த பாடுனா அண்ணாத்த ஆடுனா கொண்டாட்டம் கொண்டாட்டம் தான். அண்ணாத்த பேசுனா அண்ணாத்த பாடுனா அண்ணாத்த ஆடுனா கொண்டாட்டம் கொண்டாட்டம் தான். அண்ணாத்த அண்ணாத்த வர அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. கீழடிக்கு பக்கத்தூரு வாரி தரும் வேலையாரு நித்து நித்து நெல்லிச்சோறு. நாளடிக்கும் காலத்துல தப்பி போன நெல்லை எள்ளி பசியாறு பட்டு ஊரு. வேரில் வீரம் தாங்கி ஓங்கி வாழும் அதிசய நிலமடாரே. மாறில் ஈட்டி வாங்கி போரில் மோதும் மரத்தமிழினமடாரே. அசகார நேசகார வேலைக்கார மூளைக்கார மாயக்கார மச்சக்கார காமக்கார மாயா. காலம் வாழ்வில் பொந்தானது அதை கவனம் வைத்து முன்னேறிடு. ஆசை மிகவும் பொல்லாதது அதன் காதை திருகி கரை சேர்ந்திடு. உலகின் அழகு எது சொல்லவா எதிரிக்கும் இறங்கும் குணம் அல்லவா. உயர்தர வீரம் எது சொல்லவா சுய தவறுணரும் செயல் அல்லவா. நெற்றியில வேற வேணும் நெற்றில் நேர்ம வேணும். மற்றதெல்லாம் எண்ணம் போல தானா வந்து சேரும். இருப்பது இருக்குது விடியலை எடுப்பிடு எதற்கும் நீ அஞ்ச கூடாது. கனவுகள் நடந்திடும் அதுவரை வாழ்க்கையில் நொடியும் நீ துஞ்ச கூடாது. அண்ணாத்த பேசுனா அண்ணாத்த பாடுனா அண்ணாத்த ஆடுனா கொண்டாட்டம் கொண்டாட்டம் தான். அண்ணாத்த பேசுனா அண்ணாத்த பாடுனா அண்ணாத்த ஆடுனா கொண்டாட்டம் கொண்டாட்டம் தான். அண்ணாத்த அண்ணாத்த வர்றேன் அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர்றேன் நட இல்ல புட இல்ல கொல்ல கொல்ல மாசு. அண்ணாத்த மாசுக்கே அண்ணாத்த வாக்கிங்கே அண்ணாத்த மோதுனா பட்டாசு பட்டாசு தான். அண்ணாத்த மாசுக்கே அண்ணாத்த வாக்கிங்கே அண்ணாத்த மோதுனா பட்டாசு பட்டாசு தான். நான் வருவேன் நிச்சயமாய் வருவேன். சத்தியத்தை காத்திடவே சத்தியமாய் வருவேன். காசு பணம் கொடுக்காமல் நேர்வழியில் வருவேன். ஜாதி மதம் பார்க்காமல் உனக்கென் தோள் தருவேன். நான் வருவேன் நிச்சயமாய் வருவேன். சத்தியத்தை காத்திடவே சத்தியமாய் வருவேன். நிச்சயமாய்
வருவேன். காசு பணம் கொடுக்காமல் நேர் வழியில் வருவேன். ஜாதி மதம் பார்க்காமல் உனக்கென் தோள் தருவேன். தீமைகளை திருத்திடவே திமிருடன் நான் வருவேன். சூழ்ச்சிகளை முறித்திடவே சூரியனாய் எழுவேன். மண்ணில் என்னை புதைத்தாலும் மறுபடி எழுந்திடுவேன். கடவுள் என்னை தடுத்தாலும் கடமை செய்திடுவேன். நான் வருவேன், நிச்சயமாய் வருவேன். சத்தியத்தை காத்திடவே சத்தியமாய் வருவேன். நீ பொறுத்தது போதும் மாறிடு, வரலாற்றை புதிதாய் மாற்றிடு. முழு உலகே சேர்ந்து எதிர்த்தாலும் நீ குனியாமல் திமிரு. தலையாட்டும் கூட்டம் நீக்கிடு, தலை தூக்கும் கொடுமையை தாக்கிடு. பின்வாங்காமல் கண் தூங்காமல் நீ நரிகளை ஓட்டிவிடு. Warm greeting to everybody. One book, one pen, one child and one teacher can change the world. Now I would like to call upon our school children to lead us into the prayer. I request everyone to stand up for the prayer song. Tamilthai Vaathu. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வகத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பி எங்கு செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you. Please.
you, sir. One and all present here, the galaxy of intellectual invited guest parents, teachers, and my dear friends, a pleasant evening to you all. Get ready for a memorable time and a great experience. It's the time to chill, to cheer, to shine, to inspire, and to be inspired. Great happy memories to smiling moments. First of all, I heartily welcome our chairman, Thiru Dr. Lion MJF PT Rajan, BSc, Industrialist, Periyasamy Towers, Tiruchi. I cordially welcome to you, sir. Now I welcome to our Vice Chairman, Ma'am Tirumadi Pungudi Rajaprathapan, BA Armum Group of Schools. I extend a warm welcome, ma'am. Now I welcome our Honorable Correspondent Thiru R. Annamalai Rajaprathapan, MBA Armum Group of Institution. It is your sense of commitment which creates an apt platform for us to grow both mentally and spiritually. Once again, I extend your gracious to inclusive welcome, sir. Next, I feel grateful to have the presence of our Honorable Guiding Light Joint Correspondent Tirumadi A. Subhashini Annamalai BE, who is the heart of our organization. Gracious welcome to you, ma'am. Now I am glad to invite our Honorable Chief Guest, Mr. Varun Deepak, IOB Branch Manager, Thittagudi. I extend a wholehearted welcome, sir. Next, I welcome lovable guest of honor Tirunavukarasu sir, retired Tahsildar Professor Manavalakalai. Once again, I extend cordially welcome, sir. Now I welcome our respected Principal Tirumadi G. Kasturi, DTEd, MA, BA. One tree can start a forest, one bird can form a goal, one candle can wipe out darkness. A true leader has a confidence to stand alone. Once again, I extend heartfelt welcome, ma'am. Next, I welcome to our Vice Principal Thiru M. Kalaivanan, MSc, B.Ed. You take more responsibility for your past and present, and you are more able to create the great future of the peoples. I extend a warm welcome to you, sir. To the world, you may be the person, but to one person, you may be the world. With immense pleasure, we welcome to you, my dear parents. Last but not least, I will come and I extend my thanks to all my teachers, guardians, friends, and all staff members for being a part of this annual function and making it convenient to take place. I am extremely privileged to have the opportunity to address you at this moment. Thank you so much. Honoring the chief guest, I consider it's a great honor our Honorable Dr. Lion MJF PT Rajan, Chairman Armugam Group of Institutions. Next, I welcome our admirable chief guest, Thiru R. Varun Deepak MBA, Branch Manager of Indian Overseas Bank, Thittagudi. Now I invite our Honorable Correspondent, Mr. Annamalai Rajaprathapan sir, to adorn a shawl to him. Thank you. Parents கொஞ்சம் கை தட்டி என்கரேஜ் பண்ணலாங்க. கொஞ்சம் சத்தமா கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. பள்ளியின் 32வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இனிய தலைவர் டாக்டர் லயன் எம்ஜேஎஃப் பிடி ராஜன் பிஎஸ்சி அவர்களே, இப்பள்ளியின் துணைத் தலைவர் திருமதி பூங்கொடி ராஜபிரதாபன் பிஎஸ்சி அவர்களே, பள்ளியின் தாளாளர்
திரு அண்ணாமலை ராஜபிரதாபன் MBA அவர்களே, துணை தாளாளர் திருமதி சுபாஷினி அண்ணாமலை BA அவர்களே, சிறப்பு விருந்தினர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கிளை மேலாளர் திரு வருண் தீபக் MBA அவர்களே, வாழ்த்துரை வழங்கவிருக்கும் ரிட்டையர்மெண்ட் தாசில்தார் திருநாவுக்கரசு மனவளக்கலை பேராசிரியர் அவர்களே, பேரன்பிற்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, ஸ்ரீ ஆறுமுகம் நூற்றாண்டு மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எம் பள்ளியின் சார்பாக கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இவ்வாண்டறிக்கையினை உங்கள் முன் வாசிக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழ் அன்னையை வணங்கி இவ்வாண்டறிக்கையினை வாசிக்கின்றேன். பள்ளியின் தோற்றம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பிக்கும் வகையில் இப்பகுதி மக்களின் பொருளாதாரம் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டுமாயின் அனைத்து மக்களுக்கும் கல்வி கொடுத்தலே ஒரே வழி என உறுதி பூண்டு தெய்வ திருவாளர் கல்வி காவலர் திரு ஆ. கிருஷ்ணசாமி MA B.Ed அவர்களால் 1992-93 கல்வியாண்டில் ஸ்ரீ சொர்ணம் ஆறுமுகம் முதலியார் கல்வி அறக்கட்டளை ஆரம்பித்து அதன் கீழ் துவங்கப்பட்டதே நம் டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாகும். பள்ளி கட்டிடம். A sound mind in a sound body என்பது போல் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதேபோல் பள்ளி நடத்த தரமான கட்டிட வசதி தேவை என்பதை உணர்ந்து 2 அடுக்குள்ள கட்டிடம் நிர்வாகத்தால் கட்டித்தரப்பட்டுள்ளது. கட்டிடத்தை சுற்றிலும் அனைத்து தடங்களையும் கண்காணிக்க கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. காற்றோட்டமான வகுப்பறைகள், அனைத்து பாடங்களையும் ஆய்ந்தறிய ஆய்வகங்கள், நூலகம், ஸ்மார்ட் வகுப்பறைகள், விழாக்கள் நடத்த கலையரங்கம் முதலிய வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதியும் சுகாதாரமான கழிப்பற வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. பள்ளி வளாகம். எங்கள் பள்ளியானது 3 ஏக்கர் பரப்பளவு உள்ள வளாகத்தில் அமைந்துள்ளது. இயற்கை எழிலோடு கூடிய அழகிய பூங்கன்றுகளும் ஆக்சிஜன் தரக்கூடிய மரக்கன்றுகளும் சுற்றிலும் நடப்பட்டுள்ளன. குழந்தைகள் மாணவர்கள் விளையாட தனித்தனி விளையாட்டு திடலும் அமைந்துள்ளன. பேருந்து வசதி. மாணவர்கள் செல்லும் அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி செய்து தரப்பட்டுள்ளது. 4 பேருந்துகள் மற்றும் 2 சிற்றுந்துகள் என இயக்கப்படுகின்றன. ஓட்டுநர் 6 பேரும் நடத்துனர் 4 பேரும் பணிபுரிகின்றனர். இவர்கள் மாணவர்களை பொறுப்பாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு செல்கின்றனர். பேருந்து மேலாளராக திரு அருள்மணி MSc B.Ed அவர்களை பணியமர்த்தப்பட்டுள்ளார். அவருக்கான பணியினை செவ்வனே செய்து வருகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் மற்றும் பணியாளர்கள். எம் பள்ளியில் 25 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். One teacher can change everything என்ற வரிகளை மெய்ப்பிக்கும் வகையில் எம் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி பல சாதனையாளர்களை உருவாக்கி வருகின்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாதுகாவலர் 2, துப்புரவாளர்கள் 3 பேர், தோட்டக்காரர் 1 என்று பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு பள்ளியை பாதுகாப்பாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்கின்றனர். பள்ளி கல்வி தேர்ச்சி. எம் பள்ளி 2023-24 கல்வியாண்டில் நடந்த அரசு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4/5/2024 சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் பள்ளி கல்வித்துறையால் கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்கள் தலைமையில் அரசு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் திருமதி G. கஸ்தூரி அவர்கள் கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் பெற்றுக்கொண்டார். மேலும்
திட்டக்குடி திருக்குறள் பேரவை சார்பாக நடைபெற்ற பாராட்டு விழாவில் பள்ளிக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கணிதம் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 100% தேர்ச்சியையும் 100 மதிப்பெண்களையும் பெற பாடுபட்ட ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றியினையும் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். 5 மாணவர்களை 100 மதிப்பெண்கள் பெற செய்த கணித ஆசிரியர் திரு கலைவாணன் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக கேஷ் அவார்டு 5000 வழங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் சாதனை. எம் பள்ளி மாணவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நடத்திய வினாடி வினா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று கேடயம் மற்றும் சான்றிதழ்களை பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பிற பாட செயல்பாடுகள். எம் பள்ளியில் மனதை ஒருநிலைப்படுத்தும் யோகா பயிற்சியும், உடலை உறுதி செய்ய கராத்தே பயிற்சியும், நல்ல கையெழுத்தை பெற சிறப்பாசிரியர் கொண்டு கையெழுத்து பயிற்சியும் மற்றும் ஹிந்தி ஆசிரியரை கொண்டு ஹிந்தி பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் புலமை பெற கரடிபாத் நிறுவனத்துடன் இணைந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கில பயிற்சி அளிக்கப்படுகிறது. விளையாட்டு போட்டி. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலர் வரிகளை மெய்ப்பிக்கும் வண்ணம் எம் பள்ளி மாணவர்கள் கல்வி கற்பதோடு உடலையும் உறுதியாக வைத்துக்கொள்ள விளையாட்டுகள் கற்றுத்தரப்படுகின்றன. அதன் பயனாக எம் பள்ளி மாணவர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி தொழாரில் நடைபெற்ற குறுவட்ட அளவிலான விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு பல வெற்றிகளை குவித்துள்ளனர். சதுரங்க போட்டியில் ஆகாஷ் பரித் என்ற மாணவர்களும், இறகு பந்தாட்டத்தில் பிரியதர்ஷினி என்ற மாணவியும், சீனியர் டேபிள் டென்னிஸில் லோஷியா என்ற மாணவியும், ஓட்டப்பந்தயம் 800 மீட்டரில் கௌசிகா என்ற மாணவியும், வட்டெறிதல் போட்டியில் பரமேஸ்வரன் என்ற மாணவனும் வெற்றி பெற்று மாவட்ட அளவில் விளையாட தேர்ச்சி பெற்றனர். செஸ் போட்டியில் ரோஹித் என்ற மாணவன் முதல் இடத்தையும், வின்சிகா என்ற மாணவி 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி சுற்றுலா. மாணவர்கள் நெய்வேலியில் நடந்த புத்தக கண்காட்சிக்கு ஜூலை 6ஆம் தேதி அழைத்து செல்லப்பட்டனர். மாணவர்கள் பல நூல்களை வாங்கி பயன்பெற்றனர். முதல் பருவத்தில் 31/8/2024 சேலத்தில் உள்ள பரவச உலகம் என்ற தீம் பார்க்குக்கு சுற்றுலா சென்று வந்தனர். 11/1/2025 பிச்சாவரம் சுந்தரவன காடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். 25/1/2025 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் திருவந்திபுரத்தில் உள்ள கல்வி கடவுள் ஹயகிரிவர் கோயிலை வணங்கி வழியில் உள்ள கடலூர் சில்வர் பீச்சுக்கு சென்று வந்தனர். பள்ளியில் கொண்டாடிய விழாக்கள். எம் பள்ளியில் சர்வதேச யோகா தினம், கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தினம், ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம், விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, பொங்கல் விழா, விளையாட்டு தினம், குடியரசு தினம் போன்ற விழாக்கள் கொண்டாடப்பட்டது. சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின விழாவன்று கல்வி காவலர் தெய்வ திருவாளர் கிருஷ்ணசாமி அவர்களின் நினைவாக பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனையோடு இணைந்து எம் பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. அதில் 60க்கும் மேற்பட்ட பயனாளிகள் அறுவை சிகிச்சைக்கு சென்று பயன்பெற்றனர் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ECA வகுப்புகள். மாணவர்களுக்கான தனித்திறனை கண்டறிந்து தனி பாட வேலை ஒதுக்கி பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்களின் செயல்பாடுகளை அவ்வப்போது பள்ளி வாட்ஸ்அப் குழுவில் பெற்றோர்களுக்கு அனுப்பப்படுகிறது. கல்வி யாராலும் அழிக்க முடியாதது, கொடுக்க கொடுக்க குறையாதது, கல்வனாலும் கொள்ளையடிக்க முடியாதது. இத்தகைய குறைவில்லா செல்வத்தை எம் பள்ளி நிறைவாக தருகிறது என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து தங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து எம் பள்ளியில் சேர்த்து பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am.
Line MJF PT Rajan Chairman, Armam Group of Institution. Now I invite our respected correspondent, Mr. Annamale Rajapratapan sir, to down a shawl to him. PT Rajan to grace us with words of wisdom and share the strategic direction they envision for us. Let's extend a warm welcome with a thunderous round of applause. இனிய மாலை பொழுதிலே டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 32வது ஆண்டு விழா கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டு உங்களையெல்லாம் வாழ்த்து வருகை புரிந்துள்ள ஆர் வருண் தீபக், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் திட்டக்குடி MBA அவர்களே, இந்த விழாவை முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற வைஸ் சேர்மன் ஆர்மம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் திருமதி பூங்குடி ராஜபிரதாபன் அவர்களே, கரஸ்பாண்டன்ட் அண்ணாமலை ராஜபிரதாபன் ஆர்மம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு மக்களிடம் வருவாய்த்துறை மூலமாக சிறந்த பணியாற்றி தற்பொழுது வாழும் கலை வாழ்க வளமுடன் வேதாத்திரி மகரிஷியுடைய சீடராகவும் ஆசிரியராகவும் தவ வேள்வி பயிற்சியை கொடுப்பவராகவும் சிறந்து தன்னுடைய சொந்த இடத்திலேயே அந்த வேள்வி மையத்திற்காக அளித்து இந்த பகுதி மக்களிடையே மன அமைதியையும் ஆன்மீகத்தையும் வளர்த்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொடுக்கின்ற என்னுடைய அருமை இளவல் தாசில்தாராக இருந்து பொறுப்பேற்ற திரு திருநாவுக்கரசு பிரசிடென்ட் மனவள கலெக்டர்ஸ் திட்டக்கூடியவர்களே, மற்றும் இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்களே, ஆசிரிய பெருமக்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த ஆண்டு விழாவிலே தங்களுடைய மாணவ செல்வங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வந்து அவர்களை பாராட்டியும் ஊக்குவிக்கும் வருகை புரிந்துள்ள பெற்றோர்களே, இந்த பள்ளியுடைய ஊழியர்களே மற்றும் யாவர்க்கும் முதற்கன நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளியானது துவங்கப்பட்ட நோக்கத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாக உள்ளது. இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளின் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய மாணவ செல்வங்களை எந்த துறையிலே தகுதிப்படுத்த வேண்டும் என்பதை அவருடைய திறமையின் கண் அறிந்து அவர்களை ஊக்குவித்து அவர்களை சிறப்பித்து அவர்களை மேன்மிக்க செய்ய வேண்டும். அதே போன்று இந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்களும் தங்களுடைய வகுப்பிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய திறமையை அறிந்து அவருடைய பெற்றோருடையும் அதை கூறி இவர்களை இந்த துறையில் சிறப்பிக்கலாம் என்பதையும் கருத்தில் கொண்டு அவர்களிடம் தெரிவித்து சிறப்பானதொரு அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உண்டான கல்வியை அளிக்க வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மாணவ மாணவிகளாகிய நீங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்து கல்வி கற்பதை இந்த காலத்திலே பதட்டம், டென்ஷன் என்கின்ற நிலையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள். செல்ஃபோன் பார்ப்பதை குறைத்து கொண்டாலே உங்களுடைய பதட்டம், டென்ஷன்லாம் குறைந்துவிடும். ஆகவே மாணவ மாணவிகளை நீங்கள் வாழ்விலே எல்லா வகையிலும் ஏற்றம், படிப்பிலே திறமை வளர்த்து கொண்டது மட்டுமல்லாமல் விளையாட்டு மற்றும் கலைகள்
எழுத்து போட்டி, திருக்குறள் போட்டி மற்றும் இலக்கிய போட்டிகளிலே சிறந்த மாணவர்களாக விளங்கி இந்த பள்ளிக்கு பெருமையை சேர்த்து வட்ட அளவிலும் மற்றும் இந்த பள்ளிகளுக்கு உண்டான தேர்விலும் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பான தேர்ச்சியை அடைந்து பள்ளிக்கு நற்பெயரை பெற்றுத்தர வேண்டும். ஆசிரியர்களும் அவரை ஊக்குவித்து எல்லா திறமைகளிலும் அவர்களை உரியவர்களாக ஆக்க வேண்டும் என்று தருணத்தில் கூறிக்கொண்டு, நீங்கள் எல்லாம் ஆவலுடன் காத்து கொண்டு இருப்பதால், கலை நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருப்பதால் எல்லோரும் மகிழ்ச்சியாக அந்த தருணத்தை கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Chief guest address. I would like to invite our chief guest, Mr. R. Varun Deepak, MBA branch manager of IOB, to deliver the valuable speech. நன்றி. இந்த நாளை ரொம்ப சிறப்பாக அமைத்திருக்கும் இந்த கல்வி நிர்வாகத்திற்கு என்னை இங்கே அழைத்தமைக்காக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இங்கே நான் உள்ளே வந்த உடனே ஒரு நல்ல வார்ம் ரிசப்ஷன் இருந்தது. ஸோ நம்ம அண்ணாமலை சாரும், பூங்கொடி மேடம், அப்புறம் நம்மளுடைய தலைமை ஆசிரியர் கஸ்தூரி மேடம், அப்புறம் என்னை நேரில் அழைத்த கலைவாணன் சார், ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் லயன் டாக்டர் PT ராஜன் ஐயா, BSc சேர்மன், ஆறுமுகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், இண்டஸ்ட்ரியல் பெரியசாமி டவர்ஸ் திருச்சி, திருமதி பூங்கொடி ராஜபிரதாபன் BA, வைஸ் சேர்மன், ஆறுமுகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திரு அண்ணாமலை ராஜபிரதாபன் MBA, கரஸ்பாண்டன்ட், ஆறுமுகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருமதி சுபாஷினி அண்ணாமலை, ஜாயின்ட் கரஸ்பாண்டன்ட், ஆறுமுகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் நம்ம ரிட்டையர்ட் தாசில்தார் திரு திருநாவுக்கரசு ஐயா மற்றும் தலைவர் மணவாளக்கலை ட்ரஸ்ட் திட்டக்குடி, திரு M. கலைவாணன், வைஸ் பிரின்சிபல், அண்ட் கஸ்தூரி மேடம், பிரின்சிபல், முனைவர் நாவலர் நெடுஞ்செழியன், மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி. இப்போது நாங்கள் இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாக பேசி கொண்டிருந்தோம். ஸோ அதில் 3 முக்கியமான விஷயங்களை நம்முடைய அண்ணாமலை சார் சொன்னார். இன்டெலிஜென்ஸ், ரெசிலியன்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். அதுக்கும் உங்களுடைய நீங்கள் அதை கண்டுகடிக்க நான் நடுவில் ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன். ஸோ முக்கியமான விஷயங்கள், சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ், நிதியியல் பற்றின அறிவு, அதனுடைய விழிப்புணர்வை இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு அண்ணாமலை சார் சொன்னதுக்கப்புறம். ஸோ நிதியியல் விழிப்புணர்வு அப்படின்னா என்ன, நிதியியல்னா என்ன, நிதியியல் நம்ம வாழ்வுக்கு எப்படியெல்லாம் அத்தியாவசியமாக இருக்கிறது, எப்படியெல்லாம் தேவைப்படுகிறது. நம்மளுடைய பள்ளிகள்லேயும் சரி, கல்லூரியிலையும் சரி, நிதியியல் விழிப்புணர்வு ஒரு சப்ஜெக்டாக இன்னும் வர்றதுக்கு ரொம்ப காலம் இன்னும் போதிய காலம் இல்லை. இன்றைக்கி சுச்சுவேஷனில் அது இல்லை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்மளுடைய ரிசர்வ் வங்கி நடத்தின கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 22% மக்களுக்கு மட்டும்தான் நிதியியல் விழிப்புணர்வு இருக்குது. 100 பேருக்கு 22%. நம்ம எத்தனை பேர் இருக்கோம் இந்தியாவில் மொத்தம்? எவ்வளோ? 150 கோடி, 130 கோடி, சரிங்களா? இதில் 22% யோசிச்சு பாருங்க. 30 கோடி மக்களுக்கு மட்டுமே நிதியியல் விழிப்புணர்வு இருக்கு. ஸோ நிதியியல் விழிப்புணர்வு வாழ்க்கைக்கு எந்த விதம், எப்படி அத்தியாவசியமாக அமையுது. ஸோ நிதியியலை பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய ஃபினான்ஸ், நம்மளுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை வந்து நிதியியல் சுற்றி தான் வந்து சுழன்று வருகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு வந்து தேவையான அடிப்படை தேவைகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன வாழ்க்கைக்கான அடிப்படை தேவைகள்? உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுக்க உடை. இது மூணுமே வந்து வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், அடிப்படை தேவைகள். இதை தவிர இன்னும் 2 நான் சேர்த்துக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்வி. கல்வியும் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அதே போல் மருத்துவமும் வந்து அத்தியாவசியமான ஒன்று. ஸோ செலவு, நமக்கு வந்து வருமானம் இருக்குது, செலவு இருக்குது, சேமிப்பு இருக்குது. சரிங்களா? இதோட சூத்திரம் என்ன? வருமானம், செலவு, சேமிப்பு. இதுக்கான சூத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்துக்கும் செலவுக்கும் உண்டான வித்தியாசம், டிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சேமிப்புன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ வருமானம் மைனஸ் செலவு ஈக்குவல் டு சேமிப்பு. கரெக்டா? இந்த சூத்திரத்தை வந்து நான் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறேன். எப்படி மாற்றி அமைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, சேமிப்புன்றது வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படி, இந்த சூத்திரத்தை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் மைனஸ் சேமிப்பு, அதுதான் வந்து செலவாக இருக்க வேண்டும். நம்ம வந்து வாழ்க்கையில் முதலில் சம்பாதிக்கணும், சம்பாதிப்பதை சேர்க்க வேண்டும். எப்படியெல்லாம் சேர்க்கலாம் நம்ம சம்பாதிக்கிறத அப்படின்னு நம்ம வந்து நிர்ணயம் பண்ணாதான் நம்மளுடைய செலவுகளை குறைக்க முடியும். நமக்கு வந்து என்ன மாதிரியான வாழ்க்கையில் என்னென்ன வருமானங்கள் இருக்கு? விவசாயங்களை சார்ந்து நமக்கு வருமானம் இருக்கிறது. சரியா? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, இங்கே திட்டக்குடி மக்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விவசாயத்தை சார்ந்து நமக்கு வருமானம் இருக்கு. வேற என்ன வருமானம் இருக்கு? வேலைக்கு சென்று நம்ம வருமானம் ஈட்டலாம். அப்புறம் ஒரு பிஸ்னஸ் செய்யலாம். சரிங்களா? அப்புறம் முதலீடு செஞ்சு அது மூலயமா வருமானத்தை ஈட்டலாம். இந்த மாதிரியான வருமானங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. செலவுகள் நமக்கு என்னென்ன இருக்கு? நமக்கு 4-5 சோர்ஸ்ல இருந்து தான் வந்து வருமானம் வருது. சரிங்களா? செலவுகளை நீங்க பட்டியலிட்டீங்கன்னா, செலவு வந்து பட்டியலிட்டு இன்னைக்கு முடியாது. நம்ம வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகள் இருக்கு. என்னென்னு சொன்ன நான், உணவு, இருப்பிடம், உடை, மருத்துவம், கல்வி. இதை தவிர நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. சரிங்களா? போக்குவரத்துக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து நமக்கு வந்து செலவுகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான செலவுகள் வந்து நம்மளை சுற்றி இருக்கு. நம்ம வந்து கடன் வாங்குறோம், அதுக்கு வட்டி கட்டுறோம், அந்த செலவெல்லாம் இருக்கு. ஸோ எப்படி இந்த செலவுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் உங்களுடைய வரவையும் செலவையும் பட்டியலிட வேண்டும். சரிங்களா? பட்டியல் எப்படி இடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எழுதணும். ஒவ்வொரு நாளைக்கும் முடியும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ள கலந்துரை பேசி நீங்கள் என்ன பண்ணணும்னா பட்டியலிடணும். இன்னைக்கு எனக்கு இந்தந்த வருமானம்லாம் வந்திருக்கு, இந்தந்த செலவெல்லாம் வந்திருக்கு. இந்த செலவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மாத காலத்துக்கு ஆகுது நீங்கள் வந்து எழுதணும். எழுதி முடித்து 1 மாதம் கழித்து நீங்கள் அதை திருப்பி போய் பார்க்கணும். திருப்பி போய் பார்த்து ஒவ்வொரு வருமானத்தையும் ஒவ்வொரு செலவையும் நீங்கள் வந்து வகை பிரிக்க வேண்டும். எப்படி வகை பிரிக்க வேண்டும்? அத்தியாவசிய செலவுகளுக்கான செலவுகளை தனியாக பிரிக்கணும். அத்தியாவசிய செலவு இல்லாத செலவுகளை வந்து நீங்கள் தனியாக பிரிக்கணும். இப்போது அத்தியாவசியமான செலவுகளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, நீக்கவோ குறைக்கவோ முடியாது, கஷ்டமாக இருக்கும். பட் அத்தியாவசிய தேவைகளுக்கு அப்பாற்பட்ட செலவுகளை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், குறைக்கவோ இல்லை முற்றிலுமாக நீக்கவோ முடியும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும். சரிங்களா? வருமானத்தை நான் ஏற்கனவே சொன்ன வருமானத்தை எப்படியெல்லாம் பெருக்கலாம்? சேமிப்பு மூலியமாக முதலீடு செஞ்சு அந்த முதலீடு மூலியமாக வர்ற வருமானத்தை நம்ம வந்து பெருக்கலாம், நம்மளுடைய வருமானத்தை பெருக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் சேமிப்பை வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டும். சரிங்களா? சேமிப்பை வந்து பிரதானமாக நீங்கள் செய்ய வேண்டும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னா என்னென்னா, இன்னைக்கு வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது. ஒரு தோராயமாக சொல்கிறேன். சரிங்களா? 10 லட்ச ரூபா நமக்கு இருக்குது. இன்னும் 30 வருஷம் கழித்து நீங்கள் வந்து தெளிவான ஒரு முதலீட்டாளராக இருந்தால் இந்த 10 லட்ச ரூபாயை உங்களால் 300 கோடியாக மாற்ற முடியும். எத்தனை வருஷத்தில்? 30 வருஷத்தில். எப்படி பண்ணுவீங்க அதை? 10 லட்ச ரூபாயை எப்படி 300 கோடியாக மாற்றுறது?
பிஆர் சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலீட்டாளர், பங்கு சந்தையில் வந்து அவர் வந்து முதலீடு செய்கிறாரு. சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்காரு. அவர் வந்து 1990ஆம் ஆண்டு 10 லட்ச ரூபாயை வச்சு அவருடைய முதலீட்டை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாரு? பங்கு சந்தையில் வந்து அவரோட முதலீடை போடுறாரு. சரிங்களா? நான் எல்லாரையும் பங்கு சந்தையில் தான் போடணும்னு சொல்லலை. பட் இவரோட வாழ்க்கை எப்படி வந்து இவருடைய சாம்ராஜ்யம் 10 லட்ச ரூபாயிலிருந்து இன்னைக்கு அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 300லேருந்து 500 கோடி ரூபாய் வரைக்கும் அவருடைய மொத்த சொத்து மதிப்பு இருக்கு. எப்படி வந்து அது வளர்ந்தது அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு? பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ன்றதை வந்து ரொம்ப சாதுரியமாக பயன்படுத்துகிறாரு. எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 லட்ச ரூபாயை வந்து அவர் முதலீடு செய்கிறாரு. எதில்? நிறைய கம்பெனியோட ஸ்டாக்கு ஷேர் மார்க்கெட் தெரியும் இல்லையா? ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலில் வந்து அவர் செய்கிறார். ஷேர் மார்க்கெட் என்றைக்குமே ரிஸ்க் இருக்கும். எப்போவுமே ஃபினான்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ்னால் என்ன? வருமானம் அதிகமாக இருக்கும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீல்டு வந்து அவருக்கு தெரிஞ்ச ஃபீல்டு, அதனால அவருக்கு ரிஸ்க் கம்மி, ஆனால் ரிட்டர்ன்ஸ் அதிகம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? சாதுரியமாக அந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எவ்வளோ பண்ணுறாரு? 1990களில் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் பண்ணுறாரு. என்ன ஆகுது? 1990ல் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். 91ல் இந்த 10 லட்ச ரூபாய் என்ன ஆகுது? மாதம் 2% வந்து அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கிறாரு. அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளோ? 24%. 24%. ரூல் ஆஃப் 72ன்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா? ஃபினான்ஸில் ரூல் ஆஃப் 72 அப்படின்னா 72ஆல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுடைய திரும்ப வர வருமானம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து வகுத்தீங்கன்னா என்ன நம்பர் வருதோ அத்தனை வருஷத்தில் உங்களோட பணம் டபுள் ஆகும். சரிங்களா? 10 லட்ச ரூபா டபுள் ஆகிறதுக்கு 24% வச்சுக்கோங்க. அவருக்கு அது டபுள் ஆகிறதுக்கு 3 வருஷம் ஆகும். 10 லட்ச ரூபா 3 வருஷத்தில் 20 லட்ச ரூபாய் ஆகும். அந்த 20 லட்ச ரூபா அடுத்த 3 வருஷத்தில் 40 லட்சம் ஆகும். அந்த 40 லட்சம் அடுத்த 3 வருஷத்தில் 80 லட்சம் ஆகும். அப்படியே போக போக அந்த 80 லட்சம் 1 60 ஆகுது, 3 20 ஆகுது, 6 40 ஆகுது. அது வந்து 30 வருடத்தில் 300 கோடியாக உருவெடுக்கிறது. எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு நான் வந்து 1 லட்ச ரூபா போட்டால் நாளைக்கு எனக்கு அது 10 லட்ச ரூபா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் கிடையாது. எல்லா இடத்துலையும் அது கிடைக்காது. சரிங்களா? என்னைக்கோ ஒரு ஜாக்பாட் அடிக்கலாம், டெய்லி ஜாக்பாட் அடிக்காது. நீங்கள் லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த படத்தை? கைகளை உயர்த்தலாமே. எத்தனை பேர் பாருங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க லக்கி பாஸ்கர் படம். அதில் அவர் வந்து லக்கி பாஸ்கர், உண்மையிலேயே லக்கி பாஸ்கர். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு? அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிடுறாரு. அவர் மாட்டாம தப்பிச்சிடுறாரு. ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சூத்திரமோ எல்லாருக்கும் சாத்தியமான விஷயமோ கிடையாது. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்காது, 1 லட்ச ரூபாய் இருக்கும். 1 லட்ச ரூபாய் இருக்காது, 10,000 ரூபாய் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க? முதலீடை கன்சிஸ்டண்டாக பண்ணணும். சரிங்களா? முதலீடில் ஒரு டிசிப்ளின் வேணும். நமக்கு டிசிப்ளின் வந்து இருந்ததுன்னா உங்களுடைய முதலீடை வந்து நீங்கள் 30 வருஷத்தில் பன்மடங்காக வந்து உயர்த்தலாம். சரிங்களா? நீங்கள் வந்து இதை எப்படி பண்ணணும்னா சின்சியராக பண்ணணும். உட்காந்து அதில் வந்து நீங்கள் நிறைய நேரம் செலவிடணும். அப்படின்னா என்னன்றதை படிக்கணும். யூடியூப்லாம் இருக்குது. யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறோம். சரிங்களா? இதில் வந்து நம்மளுடைய நேரத்தை விரயம் பண்ணுறோம். நேரமும் அதே மாதிரி தான். நேரத்துலையும் நம்ம இந்த யூடியூப்லேருந்து நிறைய தேவையுள்ள விஷயங்கள், இன்ஸ்டாகிராம்லேருந்து தேவையுள்ள விஷயங்களை பிரித்து எடுக்கலாம். நமக்கு வேணுன்றதை கற்றுக்கலாம். நம்ம எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத வந்து பண்ணலாம். சரிங்களா? நல்ல சில புக்ஸ் எல்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன். ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. ராபர்ட் கியோசாக்கின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் சைனீஸ் அமெரிக்கன். அவர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு, ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கை வாங்கி படிங்க. எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து முதலீடு செஞ்சு எப்படி வந்து முன்னுக்கு வரலாம், எந்த மாதிரியான சில செலவுகள் எல்லாம் நம்ம குறைக்கலாம், எப்படி நம்ம வருமானத்தை பெருக்கலாம் அப்படின்றது ரொம்ப சாமானியனுக்கு விளங்கும்படி அதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ரிச் டேட் புவர் டேட் நோட் பண்ணிக்கோங்க. ரிச் டேட் புவர் டேட் பை ராபர்ட் கியோசாக்கி. சரிங்களா? இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எல்லாருக்கும் வாங்கி படிங்கன்னு நான் வந்து பரிந்துரை செய்வேன். நீங்கள் வந்து இதை படித்தீங்கன்னா எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தலாம் என்று உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா.
இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து மறந்துட்டோமே, இந்த ஒரு சின்ன டிசிப்ளினை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாதனால நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த புக் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்புறம் சைக்காலஜி ஆஃப் மணி, சரிங்களா, அது வந்து ஹவுசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எழுதியிருக்காங்க. அந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். இதெல்லாம் வந்து நிதியியல் விழிப்புணர்வு, உங்களுடைய பணத்தை எப்படி வந்து பெருக்கலாம் அப்படிங்கிற யுக்தியை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சூத்திரத்தை வந்து அவர்கள் வந்து செய்து காட்டியிருக்கிறார்கள். சும்மா அவங்க வந்து வெறும் புக்கை எழுதிட்டு போயிடல, அவங்க வந்து நடைமுறைப்படுத்தி வென்றிருக்கிறார்கள். பிஆர் சுந்தர், இவரை பற்றி நீங்கள் படிங்க, நான் சொன்ன எடுத்துக்காட்டு. சரிங்களா? எப்படி அவருடைய சாம்ராஜ்யத்தை 10லேருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 300லேருந்து 500 கோடி கிட்ட அவருடைய சொத்து மதிப்பு இருக்கிறது. சரியா? இது வந்து ஓவர் நைட் அவருக்கு வரல. அண்ணாமலை படத்தில் என்ன பண்ணுவார், பால் கறந்து ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள கோடீஸ்வரர் ஆயிடுவார். அந்த மாதிரி வந்து நிஜ வாழ்க்கையில் ஆகிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? அது யாராவது கோடியில் ஒருத்தருக்கு வந்து ஆகலாம். சரிங்களா? அதை வந்து நம்பிக்கிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு டிசிப்ளின்டான ஒரு முதலீட்டாளராக வந்து இருக்கணும். சரிங்களா? நீங்கள் நல்ல விதமாக முதலீடு செய்யுங்க. வாழ்க்கையில் வந்து மென்மேலும் சாதிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து நம்முடைய பள்ளி நிர்வாகத்தை வந்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை அழைத்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Next, I would like to invite our Chief Guest Honorable Thiru Thirunavukarasu, President of Manavala Kalai Trust, Thittakudi, to give a wonderful speech. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன். குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து குருவே. இந்த விழாவிற்கு தலைமையேற்று இந்த அருமை சோதரர் பிடிஆர் அவர்களே, மனவளக்கலையே முதல்ல எங்களுக்கு இடம் கொடுத்தது பிடிஆர் அவர்கள் தான். 2000க்கு முன்னாடி ஒரு 3 ஆண்டுகள் முதல்ல அவருடைய இல்லத்தை எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. அப்பொழுது தான் நான் அவருடைய இல்லத்தில் தான் போய் முதல்ல 2001 போய் ஜாயின் பண்ணேன் மனவளக்கலையில். அப்போது பெரிய வீடு எங்கள் தெருவிலேயே இருக்குது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போ தான் வந்து நான் இந்த மனவளக்கலையை தேடி போனேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு எதுக்காலேயே தான் அவருடைய இல்லம். அப்போ போய் பார்க்கும்போது அதில் நானே போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 ஆண்டுகள் அங்கேயே இருந்தோம். ஒரு இடம் திரும்ப தேவைங்கிறதுனால என்னுடைய இடத்த கட்டி அது 20 ஆண்டுகளாக அந்த மனவளக்கலையை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதில் முதல்ல அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மனவளக்கலைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க பிடிஆர் அவர்களும் ராஜபிரதாபன் அவர்களும். ராஜபிரதாபன் கல்லூரியில் போய் அவரே வந்து அந்த மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பயிற்சியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய செலவுலேயே, மேனேஜ்மெண்ட் செலவுலேயே ஒரு 2000 மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் நாங்கள் போய் கொண்டு கொடுத்துட்டு இருந்தோம். அதே போல் இங்கே நாவலர் ஸ்கூலில் ஆண்டுதோறும் இந்த மாணவர்கள் எல்லா மாணவர்களுக்குமே நாங்கள் இந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு அதுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பூங்குடி மேடம் மழலையர் பள்ளியில் ஆண்டுதோறும் சம்மர் கிளாஸ் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் இடம் கொடுத்து உதவுறாங்க. அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பிடிஆருக்கும் பூங்குடி மேடத்துக்கும் ஒரு திட்டக்கூடிய, ஏன்னா அது தவ மையமாக இருந்தது, இப்போ ஒரு அறக்கட்டளையாக இருக்குது. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அரங்காவலராக சேரணும்னு ஒரு கோரிக்கை வைத்து, எங்களுக்கு அந்த இட வசதி குறைவாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் இந்த திட்டக்குடி நகரத்தில் வாங்கிறதுங்கிறது கஷ்டம். அதை என்னுடைய மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்வோம். Thank you, sir. Next, prize distribution to the students for 100% attendance 2023 and 24.
தட்டி அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. Yes, Jayashree, 9th standard. C. Masila Mani, 10th standard. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர முடியாதனால அவங்க பேரண்ட் வந்து அதை வாங்கிக்கிறாங்க. Yes, Punita, 10th standard. N. Nasif, 10th standard. R. Satyaraj, 12th standard. ஸ்டூடெண்ட்ஸ் வராதனால இவங்க அவங்க பேரண்ட் அந்த பிரைஸ் வாங்கிக்கிறாங்க. A. Rubesh, 12th standard. அடுத்ததாக டீச்சர்ஸ் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த டீச்சர்ஸ். Mrs. G. Kasturi ma'am, principal. Mr. S. Sivasandran sir, PGT. Mr. A. Kumaravel sir, PGT. மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு Mrs. M. Senthamil Chelvi ma'am, PGT. கனவாய் நீ மாறிடு மயில் தோகை போலே விரல் உன்னை வருடும் மனப்பாடமாய் உரையாய் Mr. T. Tamil Mani sir, PGT. விழி நீரும் வீணாக இமை தாண்ட கூடாதென துளியாக நான் சேர்த்து கடலாக கண்ணானது மறந்தால் Mrs. P. Tamil Mani ma'am, PG. நினைக்காத நாளில்
S. Yamuna Rani, VT. பேரண்ட்ஸ் கொஞ்சம் கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. Mrs. M. Anushya Devi, Coordinator. எல்லாரும் கை தட்டுங்க. நாங்களும் உங்க பிள்ளைங்க தானே, வேகமா கை தட்டுங்க. Transport, Mr. A. Arulmani sir, Transport Manager. Mr. R. Kumale, Driver. Mr. A. Veedamani, Driver. Mr. D. Sabari, Driver. Mr. K. Jagadishwaran, Driver. Mr. V. Hiruvengadam, Driver. Mr. K. Manipala, Cleaner. Mr. R. Tamilvendan, Cleaner. Mr. M. Babu, Cleaner. Mr. T. Sivanesh, Cleaner. அடுத்ததாக நமது பள்ளியின் ஆசிரியர் அவர்களை பாராட்டி கௌரவிக்க உள்ளோம். நமது பள்ளியில் சென்ற ஆண்டு 2023-24 கல்வியாண்டுக்கான இதே ஜோதி, Cleaner. இதயத்துல்லா, Driver. நமது பள்ளியில் சென்ற ஆண்டு 2023-24 கல்வியாண்டுக்கான கணித பாடத்தில் 5 மாணவர்களை 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வைத்து நமது பள்ளிக்கு சிறப்பு சேர்த்த நமது பள்ளியின் கணித ஆசிரியர் மிஸ்டர் எம் கலைவாணன் MSc B.Ed அவர்களை பாராட்டி நமது பள்ளி நிர்வாகம் சிறப்பு பரிசளித்து கௌரவிக்க உள்ளது. எல்லாரும் கொஞ்சம் கை தட்டி அவரை என்கரேஜ் பண்ணுங்க. கணித ஆசிரியர் அவர்களுக்கு நம் நிர்வாகத்தால் 5 மாணவர்களை 100 மதிப்பெண் பெற வைத்துள்ளதால் 5000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. எல்லாரும் கனத்த கரகோஷத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். Congratulations, sir.
Security. Mr. M. Tangarasu, Security. Gardener, சீக்கிரம் வாங்க. Next. Teachers competition winners prize distribution. Mr. M. Shivakumari BT assistant second prize. ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ திருக்குறள் எழுதுறதுங்கிற காம்படிஷனில் இவங்க அதிக திருக்குறளை ரைட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் காம்படிஷன் ஃபார் அவர் ஸ்கூல் ஸ்டாஃப். மிஸ்டர் ஏ செல்வநாதன் பிஎஸ்சி பிஎட் பிஇடி ஃபர்ஸ்ட் பிரைஸ். Mr. P. Pratap, MA, B.Ed, ATED, PG Assistant, second place. Thank you. எல்லா டீச்சர்ஸும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். போட்டோ எடுக்கிறதுக்கு